ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில ஒரு தருணத்துல பாகுபலிக்கு கட்டப்பா மாதிரி கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு டைம்ல இந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு தேவையான வேலையை எடுத்து அவரு செஞ்சா நல்லா இருக்குமே, நம்மளோட வாழ்க்கையை ஈஸியாக்குனா நல்லா இருக்குமே, நமக்கு ஒரு சர்வெண்ட் மாதிரி ஒருத்தர் இருந்து நம்ம சொல்ற வேலையெல்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அந்த மாதிரி இல்லை. கரெக்டா? தப்பு. அந்த மாதிரி நம்ம கூடயே ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க எப்படி ஒர்க் ஆகுறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? நம்மளோட பிரெயின் தான். நம்மளோட பிரெயின் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியாத ஒரு காரணத்தால தான் நம்ம டிப்ரெஷனா இருக்கோம், வருத்தப்படுறோம், ஒரு வேலையை நம்மளால சரியா செஞ்சு முடிக்க முடியல. அப்போ இந்த பிரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இந்த பிரெயின் தான் நமக்கு கட்டப்பா. நம்ம என்ன சொன்னாலும் இந்த பிரெயின் நமக்காக செஞ்சு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய பிரெயினை எப்படிப்பா நம்ம புரிஞ்சுக்கிறது? அது ராக்கெட் சயின்ஸா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனா அது கிடையாது. பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே இங்க சிம்பிளா தான் இருக்கு. 3 பாயிண்ட், 3 ஸ்டெப்ஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரெயினை புரிஞ்சுக்க முடியும். உங்களோட பிரெயினை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களோட பிரெயினை வேலை செய்ய வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, பிலீஃப். உங்களை நீங்களே நம்பணும். எப்படின்னா, நீங்க ஒரு பெரிய கம்பெனி வைக்க போறேன், நான் அந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் ஆக போறேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லி பாருங்களேன். டேய் சிரிப்பேத்தாதரா, உனக்கே 1000 கடை இருக்கு, படிச்சு வேலை கிடைக்கல, எனக்கு திறமே இல்லை, அந்த மாதிரி உங்க மூளை திரும்பி சொல்லும்ல. அது உங்க மூளை கிடையாது, அது ஆக்சுவலா நீங்க தான். உங்களோட பிலீஃப் சிஸ்டம் தான் அப்படி இருக்கு, அப்படி சொல்ல வைக்குது. நீங்க ஒரு பெரிய கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு இப்ப நினைக்கிறீங்க. இப்ப எதுவுமே இல்லை, நான் பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்னு நினைச்சிட்டு என்னால பண்ணவே முடியாதுல்ல அப்படின்னு நீங்க மறுபடியும் நினைக்கும் பொழுது உங்க மூளை என்ன சொல்லும், அதாவது உங்க அடிமை என்ன சொல்லும் அப்படின்னா, ஆமா நம்ம தலைவராலேயே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாரு, அப்ப நம்ம ஏன் வேலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான பேஸ்மெண்ட் என்ன? வெப்சைட் கிரியேட் பண்ணணும், ஒரு லோகோ கிரியேட் பண்ணணும், அதுக்கான சர்டிபிகேட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களா நம்ம பிரிச்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம பிலீஃபை உருவாக்குறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சின்ன சின்ன விஷயங்களா பிரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோகோ டிசைன் பண்ணணும். லோகோ எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க மூளை ஹெல்ப் பண்ணும். பக்கத்து தெருல தான் ஒருத்தர் இருக்காரு, அவர் லோகோ டிசைன் பண்ணுவாரு. இல்லை உன் கூட ஒருத்தன் படிச்சானே, அவன் லோகோ டிசைன் பண்ணுவானே, சூப்பரா இருக்குமே, நீ கூட பாத்தி அப்படின்னு உங்க மூளை சொல்லி தரும். அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸா நீங்க பண்ணி முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் அந்த பெரிய கம்பெனிக்கு நீங்க சிஇஓவா இருப்பீங்க. நிறைய பேருக்கு அவங்க மேலேயே நம்பிக்கை இல்லாததுக்கான காரணம் என்னன்னா இதுதான். பெரிய விஷயமா யோசிப்பாங்க. யோசிச்சா விவசாயம் பண்ண போறேன், ஒரு 100 ஏக்கர்ல பண்றோம் அப்படின்னு யோசிப்பீங்க. நான் பிசினஸ் பண்ண போறேன், ஒரு மிகப்பெரிய கம்பெனி வைக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. எல்லாமே பெருசா யோசிப்பீங்க. எல்லாருமே சொல்லுவாங்க பெருசா யோசிங்க, தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெருசா யோசிச்சீங்கன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அதனால பெரிய விஷயத்த துண்டு துண்டா வெட்டி அதை சிறுசா எடுத்து அதுல நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க மூளை கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னா உணவு, நல்ல சாப்பாடு. நம்ம உடம்புக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சதுன்னா நம்ம ஆரோக்கியமா இருப்போம். அதே மாதிரி நம்ம சாப்பிடல அப்படின்னா கொஞ்ச நாள்ல செத்து போயிடும். கரெக்டா? அதே மாதிரிதான் நம்ம மூளைக்கும் ஒரு சாப்பாடு இருக்கு. அந்த சாப்பாடை நம்ம ஒழுங்கா கொடுக்கணும். ஆனா இந்த ஜெனரேஷன்ல அப்படி கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த ஜெனரேஷன்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்க மூளைக்கான சாப்பாடு, நல்ல சாப்பாடுகளை கொடுக்கறது கிடையாது. உங்க மூளைக்கான சாப்பாடு என்னன்னா, உங்க போன்ல பாக்குறீங்கல்ல, நேர்ல பாக்குறீங்கல்ல, டிவியில பாக்குறீங்கல்ல, நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அதுதான் உங்க மூளைக்கான சாப்பாடு. நீங்க நல்ல விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாப்பாடு போகும். கெட்ட விஷயங்களை பார்த்தீங்க, தேவையில்லாத விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சாப்பாடு போகும். நம்ம உடம்பு எப்படி தேவையற்ற ஃபுட்டு சாப்பிடும்பொழுது நோய் வருதோ, அதே மாதிரி நம்ம மூளைக்கு தேவையற்ற ஃபுட்டை கொடுக்கும்பொழுது டிப்ரெஷன், சேட்னஸ், லோன்லினஸ் இந்த மாதிரியான நோய் வருது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம ஒரு மிகப்பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறோம். கரெக்டா? அப்போ அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா, ரெண்டாவது நம்ம தேவை உள்ள உணவுகளை சாப்பிடணும். இப்போ நாங்க ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி தேவையான டயட்டை நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க. அதுலயுமே லீன் பாடி அப்படின்னா தேவையான டயட் மெயின்டைன் பண்ணுவீங்க. பல்க் பாடி அப்படின்னா அதுக்கு தேவையான டயட் மெயின்டைன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டயட் இருக்கு இல்லையா? ஒரு உணவு சாப்பிட்டாதான்
இந்த மாதிரி நம்மளால ஆக முடியும் அப்படின்னு இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம கோலுக்கு ஏத்த மாதிரி நம்ம இப்போ மிகப்பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும். அதாவது அதுக்கேத்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கணும். ஒரு பிசினஸ் அப்படின்னா அதை எப்படி டெவலப் பண்றது, ஒரு பிசினஸ் அப்படின்னா அதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, ஒரு சேல்ஸ் எப்படி பண்றது, ஒரு பிராண்டிங் எப்படி பண்றது, ஒரு லோகோ எப்படி டிசைன் பண்றது, ஒரு வெப்சைட் எப்படி ரெடி பண்றது, அது எங்கெங்கெல்லாம் தேடி போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே நாலேஜை உள்ள புகுத்திக்கணும். மற்றவங்க எல்லாம் எப்படி பிசினஸ் பண்றாங்க, அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நீங்க சொல்லலாம், நான் இன்னோவேட்டிவா ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்ப நான் எதுவுமே பார்க்க மாட்டேன், நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இனோவேஷன் அப்படிங்கிறதும் ஒரு 2 விஷயத்தோட கலவை தான். எக்ஸாம்பிள், ஒரு பைக் எடுத்துக்கோங்களேன். ஒரு சைக்கிளோடவும் ஒரு மோட்டாரோடவும் காம்பினேஷன் தான் பைக். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கலவை தான், எல்லாமே ஒரு காம்பினேஷன் தான். அப்போ நம்ம சைக்கிளை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த மோட்டார் பத்தி தெரிஞ்சுக்கணும். இது 2த்தை பத்தி ஒரு ஃபீட்பேக், ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம மூளைக்குள்ள போயிருந்தாதான் இது 2த்தையும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய எண்ணம் வரும். அதே மாதிரி நீங்க பிசினஸ் எப்படி பண்ணாங்க, மற்றவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்குள்ள ஒரு 2த்தையுமே கலக்கி அதை பிசைஞ்சு ரெடி பண்ற மாதிரி ஒரு புது ஐடியா உங்களுக்கு வரும். 3வது விஷயம், மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், அது என்னன்னா நம்ம மூளையை பத்தி உங்களுக்கு தெரியாது. நம்ம மூளை காலையில எழுந்து ஜிம்முக்கு போப்பா, அது உடம்புக்கு நல்லது தெரியுமா அப்படின்னு சொல்லும். 2 நாள் போனதுக்கு அப்புறம் வேணாப்பா டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடும். மூளை ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம காலேஜ் சேர்ந்துட்டோம், ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கிறோம், டாப்பரா வரும் அப்படின்னு சொல்லும். காலேஜ் சேர்ந்து 1 வாரம் கழிச்சு இல்ல நம்ம ஜாலியா விளையாடலாம், காலேஜ்னா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும். நம்ம மூளை எப்பவுமே நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். நம்ம மூளையை ஒழுங்கா பயன்படுத்தினா அது நமக்கு உதவி செய்யும். நம்ம மூளையை நம்ம தவறா பயன்படுத்தணும் அப்படின்னா, பயன்படுத்த தெரியாம இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு வில்லனா தான் செயல்படும். மூளை எப்பவுமே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும், அது ஒரு நிலையாவே இருக்காது. நம்ம மூளையை எப்படி நிலையா வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் காலேஜ் சேரும்பொழுது, காலேஜ்ல நம்ம படிக்கிறோம், நம்ம டாப்பர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்களே, அப்போ ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய விஷயங்களை அதே மாதிரியான விஷயங்களை கன்சியூம் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 1 மாசத்துக்கு ஒரு ஹீரோவோட படத்தையே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோவாவே நீங்க மாறிடுவீங்க. உங்க பேசுற விஷயங்கள், உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே அந்த படத்துல வர ஹீரோ மாதிரியே மாறிடும். நீங்க கொஞ்ச நாள் ஃபுல்லா அரசியல் சார்ந்த விஷயங்களை படிச்சுட்டோ பார்த்துக்கிட்டோ இருந்தீங்க அப்படின்னா நீங்க அரசியலுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க கொஞ்ச நாள் ஃபுல்லா டாக்டர் பத்தி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா டாக்டர் ஆயிடுவீங்க. நீங்க கொஞ்ச நாள் இன்ஜினியரிங் பத்தி பாசிட்டிவா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்ஜினியர் ஆயிடுவீங்க. மூளைக்கு நீங்க என்ன மாதிரியான உணவுகளை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எவ்வளவு நாள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு பாலிடிக்ஸ் பத்தியே முழுசா பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை பத்தி பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆன்மீகம் பாலிடிக்ஸை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சு ஆன்மீகம் பக்கம் உங்க மூளை உங்களை கொண்டு போயிடும். ஏன்னா உங்க மூளை எப்பவுமே ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது தான். அதனால இப்போ நீங்க எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணும், அதுக்குள்ள உங்களை கொண்டு போக ட்ரை பண்ணும். அதனால இப்போ அப்படிங்கிறது நீங்க இப்போ என்ன பாக்குறீங்களோ அதுவா நீங்க மாறிட்டு இருப்பீங்க. நாளைக்கு நீங்க வேற பாத்தீங்கன்னா அதை நோக்கி உங்களை கொண்டு போகும். அந்த காலத்து ஒரு ட்ரெயின்ல எப்படி நீங்க கரியை தூக்கி உள்ள போட்டுட்டே இருந்தாதான் அது எரிஞ்சு ட்ரெயின் முன்னாடி போயிட்டே இருக்குமோ, அதே மாதிரி நல்ல நாலேஜை, உங்களுக்கு என்ன நாலேஜ் தேவையோ அந்த நாலேஜை எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாதான் நம்ம மூளை ஒழுங்கா செயல்படும். இல்லப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் கேம் விளையாடுறேனே, கொஞ்ச நாள் நான் கேமை பத்தி படிக்கிறேனே, கொஞ்ச நாள் நான் கேம் பாக்குறேனே அப்படின்னா நீங்க டோட்டலா உங்க பிரெயின் கேமை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க பிரெயினை டிஸ்ட்ராக்ட் பண்ணாம ஃபோக்கஸ்டா வச்சு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்க பிரெயின் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.